ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பேர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நாம பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் அப்டேட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு ஃபின்ச்சஸ் அப்டேட்டும் அதுக்கடுத்த நம்ம ஆஃப்ரிக்கன் பேர் அப்டேட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜிக்கும் ஒவ்வொரு பேர் போட்டு வச்சுருந்தோம். அதான் கேஜ் 1 கேஜ் 2 அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு லாஸ்ட் வீடியோவாக தான் கிடக்கும். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கேஜ் 11லேருந்து 14 வரைக்கும் 11, 12, 13, 14 அப்படி 4 கேஜ் இருக்குது. 4லேயுமே ஃபின்ச்சஸ் பேர் தான் கிடக்கு. அந்த 14வது கேஜில் உள்ளது மட்டும் நான் வந்து கடைசி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11வது கேஜில் உள்ளதை பார்த்துடலாம். இந்த பேர் பார்த்திங்கன்னா மேலும் ஜீப்ராவில் வந்து கிரே கலரு, ஃபீமேலும் அதே ஜீப்ராவில் கிரே கலர் தான். இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது வந்து கிளச்சு தான். கிளச்சிலே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கூடு கட்டி முட்டையும் விட்டுருச்சு. மொத்தம் எத்தனை முட்டை விட்டுருக்குன்னு பாருங்கள். இதான் அந்த ஃபீமேல் உள்ள கிடக்குதுங்களா. அது வந்து எத்தனை ஏக்கு வச்சுருக்குன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 ஏக்கு வச்சுருக்கு. 5 ஏக்கும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸ், அதாவது ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. எப்போ வந்து சிக்க ஆச் ஆகுது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்திங்கன்னா அது சிக்க ஆச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்லோடில் எத்தனை சிக்க ஆச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அந்த எலி கடிச்சிடக்கூடாதுன்னு நம்ம வந்து சார்ட் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ரோஸ் கலரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி சார்ட்டு விரிச்சா அது வந்து கால் வந்து கீழே போய் மாட்டாமல் இருக்கும். மற்றபடி இந்த எலி தொல்லையும் இல்லாமல் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு பூனை தொல்லையும் இல்லாமல் இருக்கும். அதனால தான் அந்த சார்ட்டு விரிச்சிருக்கோம். ஃபின்ச்சஸ் கேஜி எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து 12வது கேஜியில் பார்த்துடலாம். 12வது கேஜிலையும் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஜீப்ரா தான், பட் ஒயிட்டு ரெண்டுமே ஒயிட் தான், மேல் ஃபீமேலு. நான் வந்து ஃபின்ச்சஸ் அண்ட் லவ் பேர்ட்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து தனியாக ஒரு வீடியோ உங்களுக்காண்டி போடுறேன். அது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியாது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் தெரியாது, ஒரு பேரும் கேட்பீங்க. அவங்க சும்மா கண்டகளை தான் பிடிச்சி தருவாங்க. மேலாக 2 பிடிச்சி தரலாம், 2 ஃபீமேலும் பிடிச்சி தரலாம். இதுவும் செகண்ட் பேர் பார்த்திங்கன்னா 3 ஏக்கு வச்சுருக்கு. பட் இந்த 3 ஏக்கையும் நான் வந்து ஃப்ளாஷ் வச்சு பார்த்தேன். ஏதாவது எக்கில் வந்து அந்த கரு வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தேன். பட் அது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 3 ஏக்கையும் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மெயில் வந்து வேறு மாற்றிருக்கோம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னடா நல்லா தானே இந்த பேர் எக் வைக்குது, அப்புறம் மேலே மாற்றினேன் நீங்கள் கேட்கலாம். மேலே பார்த்திங்கன்னா சின்னது, ஃபீமேல் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து மேலே வந்து மாற்றிருக்கோம். அதுக்கடுத்து கேஜ் 13 பார்த்துடலாம். கேஜ் 13ல் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒயிட்டில் தான் வரும். மேல் அண்ட் ஃபீமேல் ஒயிட் தான், ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா எக் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா எதிர எக் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். பட் இந்த பேர் பார்த்திங்கன்னா எக் வந்து சிக்க ஆச் ஆகும். இந்த 2 பேரும், அதாவது 11வது கேஜில் உள்ள பேரும் 13வது உள்ள கேஜி பேரும் எக்கு வந்து சிக்க ஆச் ஆயிரும். 12வது கேஜில் உள்ள வந்து எக்கு ஃபுல்லாக வெளியில் எடுத்தாச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பாக்ஸையே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மேல் வேலை போட்டு பேராக வரைக்கும் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸில் வந்து பாக்ஸ் மாட்டுவோம். அப்படி மாட்டி நம்ம வந்து அந்த தேங்காய் நார்லாம் போடச்சில அடுத்த வீடியோ போட்டுருலாம். இந்த பேர் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 ஏக்கு வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலையே. நீங்கள் சேனலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கான வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்காண்டி வந்து வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேஜி 14க்கு போயிடலாம். கேஜி 14 பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சைடு இருக்குது. அதாவது ஃபின்ச்சஸ் சைஸுக்கு தான், அதாவது 1.5 1.5 அந்த சைஸ் தான் கேஜி சைஸு. இதில் பார்த்திங்கன்னா பேரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே மேல் தான் கிடக்கு. என்ன பிரச்சனைன்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோலையே. பெட் ஷாப்பில் போய் ஃபீமேலுக்கு போயெல்லாம் மேலே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கே வந்து ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ண தெரில ஃபீமேல் அண்ட் மேலு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வளர்க்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாது மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நான் அதுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னாடி இது வந்து பாக்ஸ் கட்டிக்கடா அதாவது அந்த கூடை கட்டிக்கடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து சும்மா அதாவது இந்த ட்ரைனிங் காண்டி மேல் வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் நம்ம வந்து அந்த கூடை கட்டி விட்ருக்கோம். பட்டு நல்லாவே கூடு கட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார்லாம் ஆட் பண்ணல. ரெண்டுமே மேலாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒன்றுமே பண்ணல. இதில் இருந்தால் ஒரு மேல் பார்த்திங்கன்னா அந்த 12வது கேஜிக்கு வந்து போட்டிருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இது வந்து ரெண்டுமே மேல் தான். இந்த ஒரு மேலே கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ட்டு 2 ஃபீமேல் வாங்குவோம், அதாவது கேஜி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு அதை வந்து வச்சாச்சு. நம்ம 2 மேலேயும் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து கேஜி 9ல் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் பேர் கிடைக்குது.
இந்த பேர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட போன கிளச் பார்த்திங்கன்னா 2 சிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுச்சு. அந்த 2 சிக்கும் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்ருக்காரு. டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத நிலமையில இப்போ இருந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி டெலிவரி பண்ணால் அப்படின்னு சுத்தமாக தெரில. ரெண்டும் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் தான் கரெக்டாக இருக்குது சிக்கு. இது பார்த்திங்கன்னா மேல் க்ரீன் பீச்சில், அதுக்கடுத்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா லைட் க்ரே பீச்சில் வரும். அதாவது ரெண்டுமே பீச் தான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெண்டு எக் வந்து வெளியில் தெரியுது. டோட்டலாக பார்த்திங்கன்னா எத்தனை எக் வச்சுருக்குன்னு சுத்தமாக காட்டவே இல்லை. ஏன்னா இந்த ஃபீமேல் வர ரொம்ப கொத்த ஆரம்பிச்சிட்டு உள்ளக்க கையும் விட முடியாது, செல்லை கூட விட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப அடகாத்துட்ருக்கு. நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இது வந்து எத்தனை எக் வச்சுருக்கு அப்படின்னு ஃபுல்லாக தெரியல. 2 எக் வந்து டோட்டலாக தெரியுது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எத்தனை சிக்கு ஆச்சா வச்சுலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது வந்து 1 சிக்கு 2 சிக்கு அப்படி தான் வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. இந்த கிளச்சாச்சும் எத்தனை சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்றது வீடியோவில் பார்த்துடலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து KG10 பார்த்துடலாம். KG10லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பேர் தான் கிடக்கு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம ஒரே கிளச்சில் உள்ளே தான் வச்சுருந்தோம். அதாவது ஒரே சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆனது தான் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பேராக வச்சுருந்தோம். என்னடா அது கழுத்துலலாம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதைத்தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து எதனால் முடியெல்லாம் பிச்சிருக்குன்னா அந்த ஃபீமேல் தான் கொத்தி வச்சுருக்கு. ஃபீமேல் வந்து நல்லா அடல்ட் ஆகிட்டு, இந்த மேலும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருந்த ஒன்று தான் ரொம்ப கொத்தி வைக்குது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா லூட்டினோட எல்லோ பீச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கு வச்சுருக்கு. பட் எந்த ஒரு ரிசல்ட்டும் இந்த கிளச்சும் இருக்காது. பானை வச்சுருக்கோம் அந்த கிளச்சு பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு. ஆனால் இந்த கிளச்சும் ரிசல்ட் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடல்ட் மேல், அதாவது கொஞ்சம் நல்ல அடல்ட் மேலாக அந்த இந்த ஃபீமேலோட குறைஞ்சது ஒரு 3-4 மந்த் கூட இருக்கிற மணி மேலாக பார்த்திங்கன்னா வாங்கணும். வாங்கி பார்த்திங்கன்னா போட்டுட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல நம்ம வந்து அந்த 9வது கேஜியில் உள்ள ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பேர் பார்த்திங்களா, சிக்கி ஆச்சாயி நெக்ஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு சொன்னேன். அந்த 2 சிக்கையும் பார்த்துடலாம். அந்த 2ம் லாஸ்ட்டில் இன்றைக்கி பார்த்திங்களா, ஒன்று பார்த்திங்கன்னா மேலே, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபீமேல். நல்லா வந்து நான் வந்து கணிச்சிட்டேன். நல்லா வந்து செக் பண்ணியாச்சு. இது வந்து ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செக் பண்ணுறதை நான் வந்து இந்த டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. இது வந்து ஆஃப்ரிக்கன் மட்டும் இல்லை, லவ் பேர்ட்ஸ் அதாவது பஜ்ஜீஸ்க்கும் இப்படி வந்து நம்ம செக் பண்ணிடலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து இந்த 2 புள்ளியும் கைக்கு வந்து சட்டுன்னு தட்டுப்பட்டுரும். ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு விரல் கேப் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது வளர்க்குறவங்க கூட்டி போய் நீங்கள் வந்து வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்கள ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து லவ் பேர்டுக்கும் ஃபிஞ்சஸ்க்கும் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ ஆல்ரெடி 8 நிமிஷம் தாண்ட போகுதுன்னு நினைக்கிறேன். 8 நிமிஷம் கிட்ட வந்துட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 8 நிமிஷம் வீடியோ தான் வரும். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. லவ் பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஞ்சஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் பேட்ஸை முதற்கொண்டு எல்லா வீடியோவும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதனால் பேட்ஸு வந்து ஏதாட்டி உங்களுக்கு டிப்ஸ் ஏதாட்டி டவுட் கேட்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து தனியாக உங்களுக்குன்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த கேஜி பார்த்திங்கன்னா சிக்கு மட்டும் போட்டு வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேஜிக்கு வந்து பேர் வைக்கல. அதாவது நம்ம KG1 KG2 போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இந்த கேஜிக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு கேஜி அந்த நேமே கிடையாது. ஏன்னா இது 6 கேஜி, 6க்கு மட்டும்தான். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கேஜியில் பேர் போடல. ஆல்ரெடி நம்ம வந்து அடுத்த சின்ன கொண்டு செஞ்சிட்ருக்கோம். அதுக்கடுத்து இந்த KG4ல் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்து தான் ஒரு 5 பேர் வந்து செமி அடல்ட்டாக கேட்டாங்க. யாருமே செமி அடல்ட்டாக கேட்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து வளர்க்குறக்கு தெளிவாக வந்து செமி அடல்ட் வந்து கேட்டுருக்காங்க. 5 பேர் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் அந்த 3 பேர் நம்ம தனியாக போட்டிருக்கோம். ஒரே ஃபிஞ்சஸும் 6 வந்து கிடக்கு. பட் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு கொத்தாது ஒன்றும் செய்யாது. அதனால் பார்த்திங்கன்னா 3 பேர் தனியாக வச்சுருக்கோம். இன்னும் 2 பேர் வந்து இவருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 10ஆம் தேதிக்குள்ளே வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அவங்க வந்து நேரடியாக வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வந்தாங்கன்னா நான் வந்து அடுத்த அப்லோடில் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அவங்க வந்தாங்கன்னா வீடியோ. இந்த மாதிரி பஜ்ஜீஸ் அண்ட் ஃபின்ச்சஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம்.